பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். துளசி, யார் நீங்க? என்ன நீ அடிக்கடி வந்து பாப்ப, ஆனா என்ன யாருன்னு உனக்கு தெரியல. நல்ல வேடிக்கை. நான் உங்களை அடிக்கடி வந்து பாப்பனா? என்ன சொல்றீங்க? உங்களை நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். ஆனா நான் உன்னை பாக்குறது இது தடவை இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? உன்னோட சந்தோஷம், துக்கம், கண்ணீர், வேண்டுதல் எல்லாம் தெரியும். உன்னை மனசுல இருந்து தூக்கி போட்ட உன் புருஷன் கட்டின தாலிய நீ உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்க. அந்த தாலிய கேட்டு அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கேக்குறானேன்னு உன் தாலிய கழட்டி கொடுத்துறாத. ஏன்னா அவன் உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது உன்னோட தாலிதான். உன்னோட தாலி பாக்கியம்தான் அவனை வாழ வச்சிட்டு இருக்கு. ஆனா அது தெரியாம அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீயாவது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. அவன் கேக்குறானேன்னு தாலிய கழட்டி கொடுத்துறாத. ராஜபாண்டி உயிரோட இருக்கணும்னா தாலி உன் கழுத்துல இருக்கணும். உன் தாலியை நீயே கழட்டி கொடுக்கற மாதிரி நெருக்கடியான நிலைமெல்லாம் உண்டாகும். அதை நீ சமாளிச்சு அவனை நீ காப்பாத்தணும். உனக்கு சொந்தமானவன நீ இன்னொருத்திக்கு தார வாத்து கொடுத்துறாத. அப்படி கொடுத்தனா ராஜபாண்டி சாகிறது நிச்சயம். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு நான் எப்படி நம்புறது? நீங்க யாரு? நான் தான் அங்காள பரமேஸ்வரி. நான் சொல்றதுதான் நடக்கும். ஏன்னா விதியை எழுதுறதே நான் தான். அந்த விதியை தான் இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். என்ன நம்பு. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ. துளசி, என்னாச்சு? துளசி, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? ஆமா. ஏதாவது கெட்ட கனவா? கனவுல சாமி வந்துச்சு. சாமி வந்துச்சுன்னா அது நல்ல கனவு தானே? இல்ல பொண்ணே, என்னால அப்படி நினைக்க முடியல. என்ன சொல்ற? சாமினாலும் அது சொன்ன விஷயம் என்ன துளசி? சாமி என்ன சொல்லுச்சு? மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு நெத்தில பெருசா குங்குமம் போட்டு வச்ச ஒரு அம்மா வந்து நான் தான் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. உன் தாலி பாக்கியம் தான் உன் புருஷன் ராஜபாண்டி உயிரை காப்பாத்தி வச்சிருக்கு. அவனே உன் தாலியை கேட்டாலும் நீ கோவத்துல கழட்டி கொடுத்துறாதன்னு சொன்னாங்க. அது அவன் உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும்னு சொன்னாங்க. அழக்கூடாது, அழக்கூடாது. என் தங்கம்ல. சரி சரி சரி, அழாதப்பா. எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. மனசு கடந்து படப்பட நடிச்சுக்குது பொண்ணே. இப்ப எதுக்கு நீ வீணா கவலைப்பட்டுட்டு இருக்க? நீதான் தாலிய கழட்டி கொடுக்க போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இல்ல பொண்ணே, என்ன மீறி நான் என் தாலியை கழட்டி கொடுக்கற சூழ்நிலை வரும்னு சாமி சொல்லுச்சு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் என்ன பண்ணுவேன்? சரிடா சரிடா, பால குடி. சோச்சோ, ஒண்ணு இல்ல தங்கம். சரி சரி சரி. இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணுவேன்னு தெரியல. இந்த நேரத்துல துளசி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? சரி சரி, நீ தூங்குடா தங்கம். சாமி
நீயே வந்து கனவுல இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குதுன்னா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ வீணா பயப்படாத துளசி. இல்ல பொன்னி, இதுக்கு முன்னாடி அவர் உயிருக்கு ஆபத்து வரா மாதிரி எத்தனையோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த வெற்றி அவரை பெட்டிக்குள்ள அடைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணா. நான் அவரை காப்பாத்த எவ்வளவு போராடினேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்போ நான் அவர் கூட இருந்தேன், அவரை காப்பாத்திட்டேன். இப்போ நான் அவர் பக்கத்துல இல்ல. இந்த நேரத்துல என்ன ஆபத்து வரும்னு தெரியலையே. அந்த கோமதியும் வள்ளியும் வேற இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காளுங்க. அவங்க 2 பேரும் வெற்றிக்கு ஏதாவது திட்டம் போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள வர வச்சு யுவராஜ் அந்த தூங்குற நேரத்துல ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல துளசி, ராஜபாண்டி அண்ணா அப்படியெல்லாம் அசந்து போய் இருந்துட மாட்டாரு. என்ன சொல்ற நீ? இப்பதான் அவருக்கு புதுசா மறுபடியும் குடிப்பழக்கம் வேற தொத்திக்கிட்டு இருக்கே. குடிச்சிட்டு போதையில இருக்கிறப்போ என்ன தெரியும்? அத்தை வேற அன்னைக்கு கோவில்ல வெற்றியும் கோமதியும் வள்ளியும் இவரை கொல்லணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுச்சுல்ல. ஆமா, அத்தையும் அன்னைக்கு அது பையன் உயிரை காப்பாத்த சொல்லி என்கிட்ட மடிப்பிச்சு கேட்டு அழுதுச்சு. இன்னைக்கு சாமி கனவுல வந்து உத்தரவு கொடுத்துட்டு போகுது. ஏதோ நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ அவரை நினைச்சு இவ்ளோ கவலைப்படுற, ஆனா அவரு இதையெல்லாம் மறந்துட்டாரே. நீ உன் உயிரை கூட பெருசா நினைக்காம அவரை எத்தனையோ தடவை காப்பாத்தி இருக்க. அத பத்தி எல்லாம் நினைக்காம தானே உன்னை பஞ்சாயத்துல வச்சு விவாகரத்து பண்ணணும்னு பிராது கொடுத்தாரு. மன்னிச்சுக்க துளசி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன் மனச கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. இல்ல இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ ஒன்னும் தப்பா சொல்லல. அன்னைக்கு போதையில வந்து அவ்வளவு தூரம் நீதான் என் உசுரு, நீதான் என் உலகம்லாம் பேசினாரு. அது உண்மைனா மனசுல இருந்து வந்த வார்த்தையா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா என்ன பார்க்க வந்திருக்கணும். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அதெல்லாம் அவர் பண்ணல. அதனால மனசார திருந்தலங்கிறது நல்லா தெரியுது. ஆனா எதுக்காகலாம் அவர் விருப்பப்படி வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டா அவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கு. அதனால அவரை நந்தினி கழுத்துல தாலி கட்ட விடாம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். நீ மனச போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு.